கைஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஷாக் அப்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புது சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ் பண்ணுறோம் கைஸ். வெல்கம் பேக் கைஸ். என்ன காலையிலே வண்டி வச்சுன்னு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்களா கைஸ்? ஆக்சுவலி நம்ம பைக்கில் சஸ்பென்ஷன் நான் ப்ரீவியஸ் சர்வீஸ் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு நாய்க்கு வந்துருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது வேறு எந்த நாய்க்கும் இல்லை, சஸ்பென்ஷன் நாய்க்கு. ஸோ இன்றைக்கி போயிட்டு சர்வீஸ் சென்டரில் உங்களோட சஸ்பென்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் என்ன நீங்கள் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் போல தான் வரும். ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டால்ட்டோ இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போனால் கூட பில்லியன் உட்காந்துருந்தோம் கரெக்டாக அந்த பின்னால் மட்கார்டாண்டில் இல்லை இது இப்போ இந்த சின்ன பாட்டல்ஸில் போகிறேன்னு நினச்சிக்கோங்க. பின்னால் பில்லியன் உட்காந்துருந்தா கரெக்டாக அந்த சஸ்பென்ஷன் கிட்ட ஒரு நாய்க்கு வருது. பயங்கர இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நான் ஆஃபீஸ் போகிறதுனால எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக சாட்டர்டே காலையில் எழுந்து ஒன்று டைம் பார்த்தீங்கன்னா 10:27 எழுந்து சாட்டர்டே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து எங்களோட வண்டியை சர்வீஸ் பண்ணிடலாம். நமக்கே வெறுத்துச்சு கைஸ். வண்டி வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நவம்பர் டிசம்பர் அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 2 to 3 months கூட அவ்வளோ கிடைக்கணும். அதுக்குள்ளே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு வருது. அடங்கம்மால ஷோரூம் சர்வீஸ் சென்டர் பீப்புளை கான்டாக்ட் பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே புது சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதனால நான் ரீப்ளேஸ் பண்ணேன். சஸ்பென்ஷனை ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு இதெல்லாம் ஒரு ரைடு போனால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் நீங்கள். திஸ் இஸ் த ஃபேமஸ் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆஃப் பெங்களூர் ரோட். இந்த ரைட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பையா மூவியில் கூட வந்துருக்கேன். ஆனால் அர்பன் மோடில் கூட வண்டி உங்களுக்கு கிளியராக இருக்கிறது தெரியுங்க. ஒரே ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போ த்ராட்டில் பண்ணாலும் இந்த பைக்கில் கொஞ்சம் ரைஸாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அப்படியே க்ளீனாக தெரியும். அர்பன் மோடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8,000 RPM அவ்வளோதான். ஐ திங்க் அரௌண்ட் 8,000 to 9,000 உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வரைக்கும் க்ளீனாக தெரிஞ்சு டெஸ்ட் பண்ணி வந்துடும். ஸோ உங்களுக்கு தெரியும் 8,000 RPM கட் ஆஃப் ஆகும்.
அதுவே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் இல்லை ட்ராக் மோட் பண்ணிங்கன்னா 10 to 11,000 ஆர் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி ஸோ ஷோரூம் பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்ட்டில் இருந்தீங்க. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் செப்பரேட்டாக இருக்குது சார். சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. प्रॉब्लम है. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் எத்தனை வந்தாச்சு வண்டி. ஸோ இப்போது நீங்கள் பார்க்கலாம் சஸ்பென்ஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வாரண்ட்டி கிளைம் பண்ணி புது சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வாரண்ட்டியில் இந்த சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் இப்போ பழைய ஷாக் அப்சர் ரிமூவ் பண்ணியிருந்துருவாங்க. இங்கே தெரியுதுங்களா இது இந்த ஒரு ஓரிங் மாதிரி கேப்பு. ஸோ இது கீழே வந்து ஒத்துக்கிறதுனால தான் அந்த சவுண்ட் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஹோல் ஷாக் அப்சர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். கைஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஷாக் அப்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,400. ஸோ நான் சொன்னேன் தானேங்க இங்கே ஒரு சவுண்ட் வர்றதுனால ஸோ இந்த ஷாக் அப்சரை நம்ம பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய சஸ்பென்ஷன் எடுத்தாச்சு. ஸோ புது சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியல எந்த ரீசன்னால் ஸோ இது வந்துச்சுன்னு. ஐ திங்க் ஸோ அரௌண்ட் 3 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வண்டி வாங்கி. நவம்பர், டிசம்பர், ஜான். ஸோ வித்தின் 3 months பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் இதாகிட்டுருக்குது. அண்ணா கிட்ட கேட்கலாம் இது எந்த ரீசன்னால் வந்துடும். நான் இது எதனால நான் ஆயிருக்கும்? இது மேனுஃபேக்சர் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே. இல்லை ஏதாச்சும் நம்ம எதாவது குளிருக்கு நம்ம ஜோராக விட்டாங்கன்னா அது மாதிரி ப்ராப்ளம். ஓகேண்ணா. அண்ணா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா எதனா ஸ்பீட் பிரேக்கர்ஸு இல்லை பார்த்து இல்லை ஃபாஸ்ட்டாக போயிருந்தோன்னா இந்த டிஃபெக்ட் ஆகிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த புது சஸ்பென்ஷனில் இந்த ரப்பர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. அந்த பழைய சஸ்பென்ஷனில் அந்த ரப்பர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் வந்துட்டு. எவ்வளோ நாள் ஆச்சு அது நீங்கள் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு? அரௌண்ட் 5 days 6 days ಆಯಿತಾ? ಓಕೆ. ಸೊ ಏನೇನು ಪ್ರಾಸೆಸ್ ಇರುತ್ತೇನಾ? ಅದು ಪ್ರಾಸೆಸ್ ಏನು ಅಂದರೆ ಏನೋ ಡಿಫೆಕ್ಟ್ ಪಾರ್ಟ್ಸ್ ಏನಾದಿದ್ದರೆ ಅದು ವಾರಂಟಿ ಪೀರಿಯಡ್ಸ್ ಇರುತ್ತೆ. ನಾವು ಈ ಥರ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ಸ್ಗೆ ಪಾರ್ಟ್ಸ್ டெவலப்பர்ஸ்ಗೆ கழிச்சுருக்கு. ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதனா பார்ட்ஸில் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த பார்ட் எந்த பார்ட்டில் டிஃபெக்ட் இருக்குதோ அந்த பார்ட்டை வந்துட்டு மெயின் பிரான்ச்சுக்கு அனுப்புனா அங்கேருந்து அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் அனுப்பிட்டு அப்புறமேட்டு நம்மளுக்கு அந்த புது பார்ட்ஸ் ಅನುಪುವಂಗಂದ್ರೆ. ಸೊ ಇದೇ ಥರ ಬೇರೆ ಯಾವುದಾದ್ರೂ RTR 310 ಇಶ್ಯೂ ಬಂತಾನ? ಏನಿಲ್ಲ, ಯಾವುದೋ ಒಂದು 100ನಲ್ಲಿ 1% ಇಲ್ಲ. அவர் என்ன சொல்கிறாருன்னா மெஜாரிட்டி எந்த வண்டியிலும் வரலையா. ஸோ இது ஒரே ஒரு வண்டியில் தான் இந்த சஸ்பென்ஷன் இஷ்யூ வந்துச்சிங்களா. ಸೊ ಎಲ್ಲ ಬೇರೆದು ಕಂಪೇರ್ ಮಾಡಿದ್ರೆ ಬೇರೆ ಗಾಡಿಗಳಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ, ಇದು ಒಂದೊಂದು ಬರುತ್ತೆ. ஓகே. பட் நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணேன் இவர்கிட்ட தான். ஸோ இஷ்யூ ரிப்போர்ட் பண்ண உடனே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கைஸ் எனக்கு. ஸோ இஷ்யூ ரிப்போர்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஒரு 20 to 30 minutesலேயே பார்த்தீங்கன்னா ஷேக் பை பார்த்தீங்கன்னா பார்ட் ஆர்டர் பண்ணி அப்புறமேல்ட்டு வித்தின் ஒரு 3 to 4 days எனக்கு பார்த்தீங்கன்னா கால் பேக் பண்ணார். 3 to 4 days கால் பேக் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் சஸ்பென்ஷன் வந்துச்சு,
நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். பட் நான் மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் போயின்னு இருந்ததுனால நான் இந்த மாதிரி சொன்ன சாட்டர்டே வரேன் போயேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வந்தேன். ஸோ சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ வுட் அப்ரிஷியேட் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஷோரூம் கைஸ். தேங்க்யூ சித் பை. ஸோ இன்றைக்கி நம்ம வண்டி சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மொத்தம் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் அஜித் ப்ரோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.